போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையருடைய அன்பு பிள்ளைகளே, இன்று நாம் ஆண்டவருடைய இதயத்துக்கு ஒப்பு கொடுக்கின்ற வெள்ளிக்கிழமையை நாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அவருடைய இதயம் மிகவும் தூய்மையான இதயம். அந்த இதயத்தின் வழியாக இரத்தமும் தண்ணீர் வழிந்தோடிய இதயம் நம் ஒவ்வொருவரையும் கழுவி நம்மை தூய்மையாக்கி நம்மை நல்ல மனிதர்களாக வாழச் செய்கின்ற இதயம். ஒருவர் பாவங்களை மன்னித்து ஒரு புதிய வாழ்வை தருகின்ற ஒரு இதயம். இந்த தெய்வீக திருப்பலியில நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், உன்னியல்புகள், புற வாழ்க்கைகள் இவற்றிற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்போம். இரக்கத்தின் ஆண்டவரே, இம்மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, இம்மீது இரக்கம் வையும். அளவில்லா இரக்கம் கொண்டவரே, அனுதினம் எம்மை ஆள்பவரே. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மீது இரக்கம் வையும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாமல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூயாவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனித குலத்தை ஒப்புரவாக்குவதற்காக நீ நிறுவிய உடன்படிக்கையில் பாஸ்கா மறைபொருளை எங்களுக்கு தந்தீரே. நாங்கள் அறிக்கையிட்டு கொண்டாடுவதை செயல்களில் வெளிப்படுத்த எங்கள் உள்ளங்களை தூண்டி எழுப்புவீராக. உமோடும் தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அந்நாள்களில் பேதுருவும் யோவானும் மக்களோடு பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது குருக்களும் சதுசேயர்களும் கோவில் காவல் தலைவரும் அங்கு வந்தார்கள். அவர்கள் மக்களுக்கு கற்பிப்பதையும் இறந்தோர் இயேசுவின் மூலம் உயிர்த்தெழுவர் என்று அறிவித்ததையும் கண்டு எரிச்சல் அடைந்து அவர்களை கைது செய்தார்கள். ஏற்கனவே மாலையாகி விட்டதால் மறுநாள் வரை காவலில் வைத்தார்கள்.
அவர்களுடைய வார்த்தைகளை கேட்ட பலரும் நம்பிக்கை கொண்டனர். இவ்வாறு நம்பிக்கை கொண்ட ஆண்களது எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. மறுநாள் தலைவர்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் எருசலேமில் ஒன்று கூடினார்கள். அவர்களுடன் தலைமை குருவான அன்னாவும் கயபா, யோவான், அலெக்சாந்தர் ஆகியோரும் தலைமை குருவின் குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரும் கூடியிருந்தார்கள். அவர்கள் திருத்தூதர்களை நடுவில் நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையால் அல்லது எந்த பெயரால் இதனை செய்தீர்கள் என்று வினவினார்கள். அப்பொழுது பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு மறுமொழியாக கூறியது, மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் இருக்கிறார். இது உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவே கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையான மூளைக்கல்லாக விளங்குகிறார். இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல்லாயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரின் இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல்லாயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல்லாயிற்று. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அகமகிழ்வோம் இன்று அக்களிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு திபெரேயர் கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதிம் எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவைச் சேர்ந்த நத்தனேயர், செபதேயுவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர்.
அப்பொழுது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலையாயிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர், படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை கலைத்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்து கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில் தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரையினால் தீ முட்டியிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்பொழுது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கிழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்களும் எவரும், நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்பொழுது 3ஆம் முறையாக தோன்றினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வார்த்தையின் வாயிலாக நம் ஆரோக்கிய தாய் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று கேட்ட யோவான் நற்செய்தியில் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சீடர்களுக்கு தோன்றும் இந்த ஒரு நிகழ்வு ஒரு முக்கியமான பாடத்தை நமக்கு கற்பிக்கின்றது. பொதுவாக இயேசு வழிபாட்டு தலங்களிலோ அல்லது சீடர்கள் கூடி ஜெபிக்கும் போதோ அவர் தோன்றுவார். ஆனால் இந்த முறை அவர்கள் மீன் பிடித்து கொண்டிருந்த போது, அதாவது அன்றாட வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது இயேசு அவர்களுக்கு தோன்றுகிறார். இயேசு உடைய தோற்றம் நாம் கடந்த நாட்களில் கேட்டதும் இன்று கேட்கின்ற இறை வார்த்தைக்கும் ஒரு வேறுபாடுகள் இருக்கிறது. எனவேதான் அந்த வேறுபாடை இறைவன் நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். ஆண்டவருடைய அந்த உயிர்ப்பை எல்லாம் அறிந்திருந்தாலும் அவர்கள் உணர முடியாத ஒரு நிலை, காண முடியாத ஒரு நிலை, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை, நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைகள் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை, பழைய வாழ்க்கையை நாம் தொடங்குவோம் என்று சீமோன் பேதுரு மீன் பிடிக்கின்ற ஒரு தொழிலை தொடங்கக்கூடியவராக மாறுகின்றார். இரவு முழுவதும் அவர்கள் ஒன்றும் கிடைக்காமல் இருக்கின்ற பொழுது இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டு வலப்பக்கத்தில் போட்ட உடனே அவர்கள் அதிகமான மீன்பாட்டை பெறுவதை நாம் பார்க்கிறோம். நாம் இயேசு சொல்வதை கேட்டு நாம் வாழ்கின்ற பொழுது நாமும் அதிகமான அந்த மீன்பாட்டை பெற்றது போல நம்முடைய வாழ்விலும் அதிகமான நல்லவைகளை பெற முடியும் என்பதை தான் இன்றைய இறைவனுடைய வார்த்தை நமக்கு ஆழமாக எடுத்து காண்பிக்கிறது. வாழ்வின் சாதாரண தருணங்களில் இயேசு எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை நமக்கு கற்றுத்தருகிறார். நமது வாழ்க்கை எப்பொழுதும் வழிபாட்டு தலங்களிலே கழிவதில்லை. நாம் வேலை செய்கிறோம், பயணம் செய்கிறோம், உணவு அருந்துகிறோம். உணவு பகிர்வையும் நீங்கள் குறிப்பிட்டது போல சீடர்களுடன் இயேசு
உணவு உண்பது அவர் நற்கருணையில் விருந்தில் நம்மோடு இருக்கிறார் என்பதை நினைவூட்டுகின்றது. நாம் திருப்பலியில் பங்கேற்கின்ற பொழுது அந்த நற்கருணை உணவை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். இயேசுவோடு இருந்து நாம் உண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோம். அன்றாட உழைப்பு, மீன் பிடிக்கும் தொழிலில் இருந்த சீடர்களுக்கு அவர் காட்சி அளித்தது நமது சாதாரண வேலைகளிலும் அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நமக்கு எடுத்து காண்பிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நமக்கு சொல்லப்படுகிறது. நாம் தினசரி வேலை செய்கின்ற நம்முடைய வாழ்விலும் நம்மோடு இருக்கிறார் என்பதையும் குறித்து காட்டக்கூடிய ஒரு செய்தியை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. எவ்வாறு இயேசு வெவ்வேறு பணிகளில் அவருடைய முகத்தை நமக்கு காண்பிக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் தன் தொழிலின் வழியாக இயேசுவை எப்படி பார்க்கிறான் என்பதையும் இது நமக்கு அழகாக எடுத்து சொல்கிறது. ஹெலன் மல்லிகவுட் என்ற ஒரு அறிஞர், அவருடைய கவிதை வரிகள் இவ்வாறு சொல்லப்படுகிறது. பிரசன்ட் மூமெண்ட், வாழ்வதன் அவசியத்தை உணரக்கூடியதாக இருக்கிறது. அது எப்படி என்று சொல்கின்ற பொழுது, நான் கடந்த காலத்தில் இல்லை, என் பெயர் நான் இருந்தேன், ஐ வாஸ் என்பதல்ல. நான் எதிர்காலத்தில் இல்லை, என் பெயர் நான் இருப்பேன், ஐ வில் பி என்பதல்ல. இந்த நொடியில் உன்னோடு நான் இருக்கிறேன், என் பெயர் நான் இருக்கிறேன், ஐ எம் என்று சொல்லுகிறார். எனவே இயேசு ஆண்டவர் நம்மோடு என்றும் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையை எண்ணி பார்க்கின்ற பொழுது நம் கடந்த கால தவறுகளை எண்ணி வருந்துவதாலோ அல்லது எதிர்காலத்தை பற்றி பயப்படுவதாலோ பயனில்லை. இயேசு இந்த நிமிடம் நம்முடன் இருக்கிறார். அவரை நம் வாழ்வில் அடையாளம் காண தொடங்குவதே உண்மையான சீடருத்துவ வாழ்வு. நம்முடைய வாழ்வும் அதுதான். இந்த பகிர்வு தான் இயேசுவை ஒரு வரலாற்று மனிதராகவோ அல்லது ஒரு மத தலைவராகவோ மட்டும் பார்க்காமல் நம் வாழ்வின் ஒவ்வொரு அசைவிலும் இருக்கும் ஒரு துணையாக நாம் பார்க்க வேண்டும் என்பதை இயேசு நமக்கு இன்றைய இறை வார்த்தையின் வாயிலாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். எனவேதான் தன்னுடைய சீடர்களுக்கு அவர் எடுத்து காண்பிக்கின்ற ஒரு வாழ்வை அவர் வெளிப்படுத்துகிறார். அவர்கள் கண்டவர்கள், அவரை உணர்ந்தவர்கள், அவரை பார்த்தவர்கள், அவரோடு பேசியவர்கள். நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்படவில்லை. இன்றும் கூட ஆண்டவரோடு அவர்கள் இருந்ததும் அவர்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை, பார்க்க முடியவில்லை. அவருடைய வார்த்தையை வலது பக்கத்தில் போடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய கண்கள் திறக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. நாமும் ஆண்டவரோடு இருக்கிறோம் என்பதை உணர்ந்து நம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்தின் வழியாகவும் இறை வார்த்தையின் வழியாகவும் நம் அன்னை மரியாள் வழியாகவும் நாம் இயேசுவை காணக்கூடியவர்களாக, இயேசுவோடு பயணிக்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும் என்பதை உணர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியில ஆண்டவர் சொல்வது போல கேட்டு அன்னை மரியாள் வாழ்ந்தார். அதுபோல நாமும் கேட்டு அன்னையினுடைய அருளையும் ஆண்டவருடைய ஆசிரியையும் பெற்று வாழ வர வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியில நம்மை அர்ப்பணித்து மன்றாடுவோம். ஆமேன். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களிடமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த பாஸ்கா காணிக்கைகளால் நிகழ்ந்த உறவு பரிமாற்றத்தை கனிவுடன் எங்களில் நிறைவுக்கு கொண்டு வர உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் நாங்கள் மன்னக நாட்டங்களிலிருந்து விடுபட்டு விண்ணகத்தின் மீது விருப்பம் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக நாங்கள் வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆட்சி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிறைமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை துமைப்படுத்தவும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தையே எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே நாங்கள் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களும் அண்டாட்டுகளும் விண்ணப்பங்களையும் ஒரு நாமத்தினால் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற அடியார்களையும் கண்டோக்கி பார்த்து ஆசிர்வதித்தருளும். மேலும் உயிர்த்தெழுவத நோக்கோடு தொழில் கொள்ளும்
எங்கள் சகோதர சகோதரிகளையும் தெய்வீக திருப்பலியில் ஒப்புக்கொடு ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள் யாரும் இணையாத ஆத்மாக்கள் வித்திருக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். வேட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கிறேன் என் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேறேன். எங்கள் பாவங்களை பராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு சீமோன் பேதுருவுக்கு மற்ற சீடர்களும் அவருடைய வார்த்தையை கண்டு உணர்ந்து கொண்டது போல அங்கு நிற்பவர் ஆண்டவர்தான் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இதோ நம் மத்தியிலே நிற்பவர் ஆண்டவர்தான். அவர் சொல்வதை கேட்போம், வாழ்வில் மீட்படைவோம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நிர்மித்துக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருளவும் வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் என்றும் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தைக்கேற்ப வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.